திருத்தப்பட்ட நீட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தேசிய தேர்வு முகமை. திருத்தப்பட்ட நீட் தரவரிசை பட்டியலை தேசிய தேர்வு முகமையானது வெளியிட்டிருக்கிறது. கடந்த முறை நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அது தொடர்பான வழக்குகள் ஒருபுறம் நடந்து வரக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது திருத்தப்பட்ட நீட் தரவரிசை பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. தகவல்களை பகிர்ந்துக்கலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு பிறகு தற்பொழுது திருத்தம் செய்யப்பட்ட தரவரிசை பட்டியலை தேசிய தேர்வு முகமையானது வெளியிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ பிரிவுகளுக்கான அந்த நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் குழப்பங்கள் காரணமாக வழக்குகள் என்பது உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டு மிக முக்கியமாக திருத்தம் செய்யப்பட்ட ஒரு பட்டியலை வெளியிடுகிற உத்தரவை உச்சநீதிமன்றம் அடுத்து பிறப்பித்த அதிகாரப்பூர்வ தரவரிசை பட்டியலை தற்பொழுது தேசிய தேர்வு முகமையானது வெளியிட்டுள்ளது. முதல் 100 இடங்களை தற்பொழுது தேசிய தேர்வு முகமையானது வெளியிட்டுள்ளது. அதில் முதல் 100 இடங்களுக்குள் தமிழ்நாட்டை சேர்ந்த 10 மாணவர்கள் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீட்டினுடைய தரவரிசையை பொறுத்த அளவில் அகில இந்திய அளவிலான அந்த மருத்துவ படிப்புக்கான அந்த தரவரிசையை தான் தற்போது அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் முதல் இடத்தில் டெல்லியை சேர்ந்த மாணவர் முதலிடத்தில் அந்த தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் மட்டுமல்லாமல் மொத்தம் 17 பேர் இந்த தரவரிசை பட்டியலில் நம்பர் 1 ரேங்கை பெற்று தற்பொழுது முதலிடத்தில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ஒரு மாணவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜனீஷ் என்ற மாணவர் அதில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதல் 100 இடங்களில் 10 மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இதில் இடம்பெற்றுள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்கும். நீட் 2024ஆம் ஆண்டுக்கான அந்த தேர்தலை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இருந்து சுமார் 1,58,449 மாணவர்கள் பதிவு செய்ததாகவும் அதில் 89,198 மாணவர்கள் அந்த தேர்விற்கு தகுதியாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்போது தேசிய தேர்வு முகமையானது அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த மாநிலங்கள் வாரியிலான அந்த ஒரு தகுதி பட்டியலில் தற்பொழுது தேசிய தேர்வு முகமையானது தெரிவித்துள்ளது. விரிவான ஒரு பட்டியலை தற்போது தேசிய தேர்வு முகமை என்பது இந்த நீட் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு பிறகு வெளியிட்டுள்ளது. மாநிலங்கள் வாரியாக எந்தெந்த மாணவர்கள் அதிக இடங்களை பெற்றிருக்கிறார்கள், அதில் பெண் மாணவர்கள் எவ்வளவு, மாணவிகள் எவ்வளவு, மாணவர்கள் எவ்வளவு என்று தொடர்பான பல பட்டியலையும் அவர்கள் அதில் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமான அந்த மதிப்பெண்கள் பெற்ற அந்த எந்த கேட்டகரி வாரியாக ஓபிசி, ஜெனரல் பிரிவு மற்றும் எஸ்சி, எஸ்டி உள்ளிட்ட பிரிவுகள் வாரியாக ஒரு பட்டியலையும் அவர்கள் இதில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கலந்தாய்வுகள் என்பது மிகவும் விரைவில் தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அதிகாரப்பூர்வ தரவரிசை பட்டியல் வெளியிட்டுள்ள நிலையில் உடனடியாகவே தேசிய மருத்துவ ஆணையமானது கலந்தாய்வு நடத்துவதற்கான அந்த ஒரு நடவடிக்கையை தொடங்கும் என்ற ஒரு தகவலையும் தற்போது தேசிய தேர்வு முகமை இந்த ஒரு பட்டியலில் தெரிவித்துள்ளது. கண்டிப்பா சுசித்ரா, முதல் 100 இடங்கள்ல 10 தமிழக மாணவர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க தொடர்பான விவரங்களை விரிவா பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக, அதாவது முதல் 100 இடங்களை பொறுத்த அளவில் இந்த மாணவர்கள் 10 பேருமே 10 மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அந்த தரவரிசையின் சதவிகிதம் வாரியாக அவர்கள் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த அகில இந்திய அளவிலான அந்த முதல் இடத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ரஜனீஷ் என்ற ஒரு மாணவர் சுமார் 99.99% அந்த ஒரு சதவிகிதம் பெற்று தற்பொழுது முதலிடத்தில் பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் தவிர அது மட்டுமல்லாமல் சுமார் தமிழ்நாட்டிலிருந்து 38வது அகில இந்திய அளவிலான அந்த ஒரு 38வது இடத்திலும் சைலஜா என்ற ஒரு மாணவி 38வது ரேங்கை பிடித்துள்ளார். அதற்கு பிறகு ஆதித்ய குமார் பாண்டா என்ற ஒரு மாணவர் 41வது ரேங்கையும், ஸ்ரீராம் என்ற மாணவர் 42வது ரேங்கையும் பெற்றுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு அடுத்தபடியாக சையத் அகமது என்ற மாணவர் 51வது இடத்தை அகில இந்திய அளவிலான அந்த ஒரு நீட் தேர்வினுடைய தரவரிசை பட்டியலில் அவர் பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 66வது இடத்தில் ஜெயந்தி பூர்வஜா என்ற மாணவியும் சுமார் 99.994% அந்த மதிப்பெண்கள் சதவீதம் பெற்று தற்பொழுது 66வது இடத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அவர் பிடித்துள்ளார். அதன் பிறகு 72வது இடத்தில் ஓபிசி பிரிவை சார்ந்த மாணவர் ரோஹித் அவர் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது மிக சிறிய ஒரு சதவிகித இடைவெளிதான் இந்த
ரேங்குகளுக்குள் இருந்தாலும் மாணவர்களுடைய அந்த தரவரிசை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 74வது இடத்தில் சபரீஷன் என்ற மாணவர் பொதுப்பிரிவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தற்போது 74வது இடத்தை பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல அதன் பிறகு 100வது இடத்தை பொறுத்தளவில் ஓபிசி பிரிவை சார்ந்த ரோஷினி சுப்பிரமணியம் என்ற மாணவி தற்பொழுது 100வது இடத்தில், அதாவது தரவரிசை பெற்று சார்ந்த 100வது இடத்தில் இடம்பெற்றது மிக முக்கியமாக பார்த்து இந்த 10 மாணவர்கள் நம் தமிழ்நாட்டிலிருந்து இந்த இடங்களை முதல் 100 இடங்களுக்குள் பெற்றுள்ள மாணவர்களாக தற்பொழுது தேசிய தேர்வு முகமையால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் முதல் 20 மாணவிகள் யாரெல்லாம் முதல் 20 மாணவிகள் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அதிலும் நமது சைலஜா என்ற மாணவி 38வது இடம் பிடித்த அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சைலஜா என்ற மாணவி மாணவிகளுடைய பட்டியலில் தற்பொழுது அவர்கள் இடம்பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல மாணவர்களுக்கான அந்த ஒரு முதல் 20 இடங்களை பிடித்த மாணவர்கள் பட்டியலும் தற்பொழுது தேசிய தேர்வு முகமையால் இந்த ஒரு அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது. அதில் முதலிடம் பெற்ற அந்த மாணவர் ரஜினிஷ் தற்பொழுது அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பல்வேறு மாநிலங்களை சார்ந்த டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மாணவர்கள் இந்த தரவரிசை பட்டியலில் மிக குறைந்த ஒரு சதவீத இடைவெளியில் தான் இந்த தரவரிசை பட்டியல் அவர்கள் முதலிடம், 2ஆம் இடம் பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த அதிகாரப்பூர்வ தரவரிசை பட்டியலை தற்போது தேசிய தேர்வு முகமையானது வெளியிட்டுள்ளது. நகரங்கள் வாரியாக மட்டுமல்லாமல் மாநிலங்கள் வாரியாக எவ்வளவு மாணவர்கள் பதிவு செய்தார்கள், எவ்வளவு பேர் தேர்வு எழுதினார்கள், எவ்வளவு பேர் தகுதி பெற்றவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு பட்டியலையும், அதன் பிறகு முதல் 100 இடங்களுக்கான அந்த ஒரு பட்டியலையும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதன் பிறகு டாப் 20 என்ற அடிப்படையில் மாணவர்கள் மாணவிகள் என பிரித்து 2 பட்டியலை தேசிய தேர்வு முகமையானது வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்தந்த மாநிலங்கள் வாரியிலான ஒரு பட்டியலையும் அவர்கள் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டை சேர்ந்த 1,52,920 மாணவர்கள் அந்த தேர்வை எழுதில் 89,198 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை தொடர்ந்து அந்த கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட பிறகு வெளியிட்டுள்ள தேர்வு முடிவின்படி 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்பது 61 தற்பொழுது 17 குறைந்துள்ளது என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். முழுமையான விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சுசித்ரா.